ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படின்னீங்களே. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். இன்னைக்குதான் தம்பி ரூம்ல வாசல்ல போர்டு போட்டோம். மகிழ்ச்சி. ஏழை விட்டு பிள்ளை ஸ்ரீரங்கத்துல நின்னா என் தம்பி ரமேஷ், டிவிகே ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, குக். அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா இப்படி ஒரு வாய்ப்பு இளைய வீட்டு பிள்ளைக்கு? எங்க தங்க தளபதி மட்டும் தாங்க தருவாரு. சாதாரண வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும். இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்காங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட நான் சொல்றதும் சொல்றேன், 234 சொல்லிக்க உன் வாயும் ஊருட்டு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆற்றல் மிக்கவரும் ஒரு அன்பு மிக்கவருமான, ஆற்றல்னா வேகம், அன்புனா தாயுள்ளம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அவரை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. இனி உங்கள் அத்தனை பேரையும் அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்வார் என்று மாண்புமிகு அமைச்சரை வாழ்த்தி, அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் சேர்ந்து பச்சை பேனாவை உங்க பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்னா நிறைய பசங்க படிக்கிறாங்க. இந்த போதையை மட்டும் கம்ப்ளீட்டா ஒழித்து 10 பச்சை பேனாவை நீங்க உருவாக்கணும்.